சாந்தின்னு பேர். சத்ருக்கள்னா யாரு? எதிர் வீட்டுல இருக்கிறவர், பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் சத்ருன்னு பேர் இல்ல. அவரெல்லாம் இன்னைக்கு சத்ருவா இருப்பார், நாளைக்கு ஒன்னாயிடுவார். சத்ருன்னா யாருன்னா நம்ம உடம்புலேயே 6 விதமான சத்ருக்கள் இருக்கு. காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்சரியம்னு 6 சத்ருக்கள் எப்பொழுதும் நம்ம உடம்புலேயே இருந்துட்டு நம்மளை நல்ல விஷயங்கள்ல ஈடுபட விடாமல், நல்ல விஷயங்களை நினைக்க விடாமல், நல்ல விஷயங்களை பார்க்க விடாமல் தடுக்கக்கூடியது இந்த 6 சத்ருக்கள் தான். இந்த 6 சத்ருக்களையும் தடுக்கக்கூடியவர் யாருன்னா பரமேஸ்வரன் தான். அப்படி அந்த சத்ருக்களை அழிக்க வல்லவர் பரமேஸ்வரன். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு பிரபராமகே மதிம் பிரபராமகே, இந்த பூஜை, ஜபம், ஹோமங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்றோம். பரமேஸ்வரன் நமக்கு என்ன பண்ணணும்னா யதா நஷமசது நஹா சமசது, யதா இத்தனை நாளைக்கு நாம எவ்வளவு நிம்மதியா சௌக்கியமா எவ்வளவு ஐஸ்வர்யத்தோட இருந்தோமோ இதே மாதிரி இதை விட அதிகமாகவும் கூட பரமேஸ்வரன் சமசத்து எல்லா மங்களங்களையும் கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும். திபதே சதுஷ்பதே, நமக்குன்னா யாரு? 2 கால் பிராணி, 4 கால் பிராணி, 8 கால் பிராணின்னு எல்லா பிராணிகளுக்கும் எல்லா மங்களங்களையும் கொடுக்கணும். விஸ்வம் புஷ்பம், முக்கியமாக இந்த விஸ்வம், இந்த உலகம் இருக்கு, உலகம் ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த விதமான வியாதி பயமும் இருக்கக்கூடாது. தர்மத்துல நம்பிக்கை பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு இந்த மந்திரம் பிரார்த்திக்க. விஸ்வம் ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, ஒரு வைரஸ் கிளம்பிடுச்சுன்னா நமக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பரபரப்பு வருது, பயம் வருது. வியாதி பயம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். அந்த வியாதி பயங்கள் இருக்கக்கூடாது. தேசமே ஆரோக்கியமாக இருக்கணும். கிராமே அஸ்மின் அநாதுரம், முக்கியமாக அஸ்மின் கிராமே அநாதுரம். ஆதுரம் அப்படின்னா 2 விதமான சிரமங்கள். நம்ம உடம்புக்கு வரக்கூடியதான வியாதிகள், பூச்சி, புழு, இது மாதிரி கிருமிகள்னால வரக்கூடியதான சிரமங்கள், ஈஜிபாதான்னு பேர். இதெல்லாம் இல்லாமல் இந்த நகரமே அநாதுரம், சிரமம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். இதே மாதிரி அடுத்த வருஷமும் அதிருத்ரம் தீர்மானிக்கிறது, இந்த வருஷமே தீர்மானிக்கிற அளவுக்கு நடத்துறவாளுக்கு ஒரு ஐஸ்வர்யம், தெம்பு, பலம் எல்லாம் ஏற்படணும் அப்படின்னு இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது. நிச்சயமா அடுத்த வருஷம் இதே மாதிரி நடக்குங்கிறத இங்க பார்த்தாலே தெரியறது. கிறிஸ்துவெல்லாம் ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா நடத்தி வைக்கிறார். பரமேஸ்வரன் நேரா வந்திருக்காருங்கிறது இருக்கிறவருடைய அத்தனை பேருடைய மனசுக்கும் படும். ஏன்னா மனசைவானும் திரஷ்டவியம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. தேவதைகள் எல்லாம் மனசுனாலதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சந்தோஷமா மனசு நிம்மதியா இருக்கு, வீடு ஞாபகம் இல்லாமல் இங்கேயே இருக்கோம் அப்படின்னா பரமேஸ்வரன் இங்க இருக்காருங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த அனுஷ்டானமும் பூர்ணமாக நடந்து இந்த அதிருத்துவத்தினுடைய என்ன பல சங்கல்பங்கள்ல காட்டால சங்கல்பம் காமிச்சார். 10 பக்கத்துக்கு மேல இருக்கு அந்த சங்கல்பம். நமக்கு லைஃப்ல என்ன தேவையோ அவ்வளவும் பிரார்த்திச்சு முதல் நாளைக்கு சங்கல்பம் நடந்திருக்கு. அந்த சங்கல்பத்துல சொன்னது அவ்வளவும் நிறைவேறி இங்க வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் அஷ்டைஸ்வர்யமும் கிடைச்சி பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால வியாதி பயம் நீங்கி ஆரோக்கியம் ஏற்பட்டு மனசாந்தி ஏற்பட்டு எல்லா குடும்பங்கள்லையும் மேன்மேலும் கல்யாணம் கார்த்திகைகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதாக சொல்லிட்டு மேற்கொண்டு ஹோமம் இங்க ஆரம்பமானது. எல்லோரும் காத்துட்டு இருக்காங்கிறதுனால இதோட பூர்த்தி பண்ணிப்போம். நம பார்வதி பதஜே.